இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய புதிய விடியலில் அதிசய மணல் மாதா திருவிழாவின் 7ஆம் நாள் சிறப்பு திருப்பலியில் பங்கெடுக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் பரிசுத்த அமலோற்ப மாதா சபை, எம்மாவூஸ் அன்பியம், யோர்தான் அன்பியங்களின் சார்பாக வரவேற்கிறோம். நம் தாய் அதிசய மணல் மாதாவின் அன்பு புதல்வன் இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆடுகளான பாவிகளை தேடி சென்று அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அனைவரையும் இறையாட்சிக்கு அழைத்து வந்தார். பாவிகளாக இருந்த அவர்களை பக்குவப்படுத்தி நற்செய்தியின் தூதுவர்களாக இறையாட்சி பணி செய்ய அழைப்பு விடுக்கின்றார். பாவங்களுக்கு அடிமையாக வாழும் நாமும் நம் பாவங்களை எல்லாம் விட்டு முழு மனதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் இணைவோம். அதிசய மணல் மாதாவின் அன்பு பக்தர்களே, பிரியாத்திரிகளே, பங்குரி மக்களே, இன்று அதிசய மணல் மாதாவின் 8ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 8ஆம் திருவிழா திருப்பலியானது பரிசுத்த அமலோற்ப மாதா இளம்பெண்கள் சபையினருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் எம்மாவூஸ் அன்பியம், யோர்தான் அன்பிய குடும்பங்களின் நலனுக்காகவும் அன்பிய வளர்ச்சிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே இறைவன் இந்த குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் அதிசய மணல் மாதா பலியாக நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியுடன் மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அதிசய மணல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நான் இந்த அருள்நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். எனவே கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை வெற்றி கொள்ள செய்யும் என கூறும் பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு செவிமெடுப்போம். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 12 முதல் 20 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும்
பொருளற்றதாயிருக்கும். நாங்களும் கடவுளின் சார்பில் பொய் சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழச் செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழச் செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவர் ஆவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரை கண்ட மானை போலவே தாயை கண்ட சேய் போலவே நீரை கண்ட மானை போலவே தாயை கண்ட சேய் போலவே என் உள்ளம் துள்ளுதே உன் கைவண்ணம் கண்டதே. என் உள்ளம் துள்ளுதே உன் கைவண்ணம் கண்டதே. ஈடிலா ஆவலாய் பாடுதே. ஈடிலா ஆவலாய் பாடுதே. நீரை கண்ட மானை போலவே தாயை கண்ட சேய் போலவே நேற்று நீலவானிலே காட்சி கண்ட நாளிலே சேர்ந்து கொண்டு ஊக்கம் தந்து சோர்ந்த போது தோள் கொடுத்து சாய்ந்த போது தூக்கி நிறுத்தினாய். நேற்று நீலவானிலே காட்சி கண்ட நாளிலே சேர்ந்து கொண்டு ஊக்கம் தந்து சோர்ந்த போது தோள் கொடுத்து சாய்ந்த போது தூக்கி நிறுத்தினாய். இந்நாளை சேர்ந்ததே என் தோளில் வெற்றி கொண்டாடுவோம் கூட்டம் சேர்ந்ததே. என் துன்ப வேளையில் என்னோடு நீர் ஒளி உன் அன்பிற்கோர் எல்லை இல்லை. என் கண்ணீர் என்னோடு இருந்தார்களே அந்த என் நண்பர் எல்லோரும் நலம் வாழ்கவே. நீரை கண்ட மானை போலவே தாயை கண்ட சேய் போலவே பிறந்த புதிய நாளிலே உனது கரங்கள் தாங்குமே. வரங்களோடும் வளங்களோடும் திறங்களோடும் நலன்களோடும் வழி நடத்தும் வாழும் தெய்வமே. பிறந்த புதிய நாளிலே உனது கரங்கள் தாங்குமே. வரங்களோடும் வளங்களோடும் திறங்களோடும் நலன்களோடும் வழி நடத்தும் வாழும் தெய்வமே. என் தோழர் யாவரும் உம் அன்பை காணவே என் தியாகம் உம்மில் என்றும் வளர வேண்டுமே. என் வாழ்வில் புதைந்துள்ள உன்
என்ன செல்வங்கள் என் நெஞ்சில் தாகமாய் எரிய வேண்டுமே. உன்னோடு என் வாழ்வு பயணங்களில் உண்டாகும் பேரின்பம் நீராகுமே. நீரை கண்ட மானை போலவே தாயை கண்ட சேர் போலவே. நீரை கண்ட மானை போலவே தாயை கண்ட சேர் போலவே. என் உள்ளம் துள்ளுதே உன் கைவண்ணம் கண்டதே. என் உள்ளம் துள்ளுதே உன் கைவண்ணம் கண்டதே. ஈடில்லா ஆவலாய் பாடுதே. ஈடில்லா ஆவலாய் பாடுதே. நீரை கண்ட மானை போலவே தாயை கண்ட சேர் போலவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தை விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனங்கள். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனங்கள். இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். 12 அவருடன் இருந்தனர். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும் 7 பேர்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும் ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவன்னாவும் சூசன்னாவும் மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் நீங்குவதாக. அதிசய மணல் மாதாவின் அன்பு இறை மக்களே, அயல் பக்தர்களே, திரியாத்திரைகளே, இன்று அதிசய மணல் மாதாவின் 8ஆம் திருவிழாவை நாம் ஒவ்வொருவரும் சிறும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முப்பணிகளை செய்கின்றார். இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். நோயாளர்களை தொட்டு குணப்படுத்துகிறார். அசுத்த ஆவிகளை ஓட்டுகின்றார். இவ்வாறு நோயினால் குணமடைந்தவர்கள், தீ ஆவி கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்ற பெண்கள் நம் ஆண்டவர் இயேசுவுக்கு இங்கே பணிபுரி செய்தார்கள் என்று நற்செய்தி தெளிவாக கூறுகிறது.
புனித அன்னை தெரசால் ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணமாக 3 மாதங்கள் அங்கு சென்று தங்கினார். அவ்வாறு அவர் அங்கு தங்கி இருக்கிற பொழுது ஒவ்வொரு மாலை பொழுதிலும் ஒவ்வொரு வீடாக சென்று மக்களை சந்திப்பது வழக்கம். அவ்வாறு தெருவழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு வீட்டின் கதவு பாதி சாய்த்தப்பட்ட நிலையிலும் பாதி திறந்த நிலையிலும் இருந்தது. இப்பொழுது அந்த வீட்டிற்குள்ளே அன்னை தெரசால் நுழைந்தார். நுழைகின்ற பொழுது அந்த வீடு முழுவதும் குப்பை கூலங்களாக காட்சியளித்தது. அந்த வீடு முழுவதும் ஒட்டறையாக காட்சியளித்தது. அந்த வீடு முழுவதும் இருளாக காட்சியளித்தது. அந்த வீட்டின் ஒரு அறையிலே ஒரு முதியவர் தனியாக படுத்து கிடந்தார். அன்னை தெரசால் அந்த முதியவரிடம் சென்று பேச்சு கொடுத்தார். அந்த முதியவர் அன்னை தெரசாவை திரும்பி பார்த்தார். மீண்டும் தன்னுடைய தலையை அந்தப்புறமாக வைத்து அவர் தூங்க ஆரம்பித்தார். இப்பொழுது அன்னை தெரசால் அவர்கள் அந்த வீட்டை ஒட்டடை அடித்தார்கள், கூட்டி சுத்தம் செய்தார்கள், விளக்கு ஏற்றி வைத்தார்கள். அந்த வீடு முழுவதும் பிரகாசமாக மாறியது. இதை பார்த்த அந்த முதியவருடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பித்தது. அவர் அன்னை தெரசாவிடம் பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள், பக்கத்தில் இருக்கிற யாரும் என்னை கண்டுகொள்வதில்லை, யாரும் எனக்கு உதவி செய்வதில்லை, யாரும் என்னை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை, நான் இந்த அறையிலே இருக்கிறேனா இல்லையா என்று கூட அவர்கள் கவலைப்படுவதில்லை. எனவேதான் இந்த அறையிலே தனியாக முடங்கி கிடக்கிறேன் என்று குறிப்பிட்டார். அன்னை தெரசால் அந்த பெரியவரை பார்த்து, இந்த சகோதரி ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வந்தால் என்னை வரவேற்பீர்களா என்று கேட்டபோது ஆம் என்று புன்முறுவலோடு அவர் பதில் சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்பு என்பது எரியும் தீயாக இருக்கிறது, தீவிரமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த அன்பு நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஊற்றெடுக்க வேண்டும். எனவேதான் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இறையாட்சி இங்கே அது அங்கே என்று சொல்வதற்கல்ல, இறையாட்சி நம் மத்தியில் இருக்கிறது. எப்போது இறையாட்சி நம் மத்தியில் இருக்கிறது? இயேசுவின் போதனைகள், இயேசுவின் மதிப்பீடுகள், இயேசுவின் விழுமியங்கள் நம்மால் வாழ்ந்து காட்டப்படுகிற பொழுது அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் இவை நம்மிடம் இருக்கிற பொழுது இறையாட்சி நம்மத்தில் இருக்கிறது என்பதைத்தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பாக விடுக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அதிசய மணல் மாதாவின் 8ஆம் திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாமும் இயேசுவின் போதனைகளை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். இறையாட்சியை இந்த மண்ணுலகிலே மலரச் செய்வோம். இறையாட்சியின் மக்களாகும் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம். ஆமென். விசுவாசிகள் மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அதிசய மணல் மாதாவின் 8ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இறைவனின் அரும்பெரும் செயல்களை நினைவு கூர்ந்திட நாம் அனைவரும் இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். வாழ்வழிக்கும் இந்த ஊற்றிலிருந்து உலகம் எல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாவற்றும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். அருட்கொடைகளால் நிரப்பி காத்திரும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அனைவரும் நல்ல உடல் உள்ள நலம் பெற்று இறை நம்பிக்கையில் நிலைத்து வாழ்ந்து மக்களை வழி நடத்திட தேவையான இருளை பொழிய வேண்டுமென்று இறைவாவுமை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உங்கள் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பு தந்தையே இறைவா, இன்றைய திரியாத்திரையாக வந்துள்ள உம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்ய உமது வலக்கரத்தால் தாங்கி அவர்களுக்கு வரும் இன்னல்கள் அனைத்திலிருந்தும்
பாதுகாப்பை பெற்றிடவும் என்னாலும் இறை ஆசிரை நிறைவாய் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. எங்கும் நீங்காமல் நிறைந்திருக்கும் இறைவா, இன்றைய உலகில் நாங்கள் காணும் நிதி நெருக்கடி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து விடுதலை பெறவும் எங்கள் குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம் பொங்கி வழியவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் இறைவா, இச்சமுதாயத்தால் கைவிடப்பட்டு வாடும் ஆதரவற்றோர் கைம்பெண்களின் குடும்பங்கள் சமுதாயத்தில் ஏற்றம் பெறவும் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய முன்வரவும் எங்களுக்கு தாராள மனதை தந்து ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அதிசய மணல் மாதாவின் 8ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கிற பர்த்தமிழ்ப்பு மாதா இளம்பெண்கள் சபையினருக்காக மன்றாடுவோம். எம்மாவு சிவர்தான் அன்பிய குடும்பத்தினருக்காக மன்றாடுவோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உடல் நலனை தரும்படியாக மன்றாடுவோம். இந்த இளம்பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் எதிர்கால வாழ்வையும் அமைத்து தரும்படியாக மன்றாடுவோம். இந்த சபைக்கு முழுமையான வளர்ச்சியை தரும்படியாக மன்றாடுவோம். இந்த அன்பிய குடும்பத்தினரை ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த காலை பொழுதிலே இந்த திருவிழா திருப்பலிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்குரி மக்கள் கேட்கின்ற மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களுக்கு இறைவன் தயவாய் செவிசாய்க்கும்படியாக மன்றாடுவோம். இறைவா, மாந்தரின் இந்த உலக வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை நீர் அறிவீரே. உடைய நம்பிக்கையாளர் நந்தளிக்கிற பெரிய மன்றாட்டுக்களை ஏற்று விரும்பி கேட்பதை எல்லாம் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமான
பரிசுத்தமாக்கி விடும் பரிசுத்தமாக்கி விடும். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாவற்றையும் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பையே விரிவாளங்கள் ஆண்டவரே, அதிசய மணல் மாதாவின் திருவிழாவிலே மகிழ்கிற நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புனித உறவு பரிமாற்றத்தால் இணையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நம்மை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிகவும் சிறப்பாக அதிசய மணல் மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிற இன்று அடி நன்றி கலந்த புகழ் உரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் இந்த இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முகுப்பு கொடுக்கிறோம். உன் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன் அந்தோணி, எல்லா துணையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளிலே அதிசய மடல் மாதாவின் 8ஆம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பு செய்கின்ற பரிசுத்த அமிர்த மாதா இளம்பெண்கள் சபையினரையும் எம்மாபூஸ் யோர்தான் அன்பிய குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசிர்வதியும். நல்ல உடல்நலத்தையும் உடல்நலத்தையும் தாரும். இந்த பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை தாரும், வேலை வாய்ப்பை தாரும், எதிர்கால வாழ்வை அமைத்து தாரும். இந்த சபைக்கு முழுமையான வளர்ச்சியை தந்தருளும். அன்பிய குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு உறவோடு அன்பு சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய வரத்தை தந்தருளும். அன்பு தந்தை இறைவா, இந்த காலை பொழுதிலே இந்த 8ஆம் திருவிழா திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்கள், திரு யாத்திரைகள், பங்கிரி மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். நினைக்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் அதிசய மணல் மாதா வழியாக இவர்களுக்கு செய்து காட்டும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியிலுள் ஏற்றருளும். அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் வெண்டீட்டில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உனக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
தீமைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாவதாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு பற்றிய நற்செய்தியை பிறருக்கு பறைசாற்றுங்கள். இறை ஆட்சியை இந்த மண்ணிலே மலரச் செய்யுங்கள். இறையாட்சியின் மக்களாகுங்கள் என்ற அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்திறமை காத்தின்றி வாழ்விப்பதாக. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லை, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டில் என் இன்ப பாட்டிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே.
இறைவா, இன்றைய நாளில் புதிய விடையிலை எங்கள் அதிசய மணல் மாதா திருத்தலத்தில் காண செய்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றியா துதி பாடு